கிறிஸ்தவர்களாக வாழ்வது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைய நாளில் இறைவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து அந்த வார்த்தையின்படி நம்முடைய வாழ்வை அமைத்துக் கொள்ள இறைவன் கொடுத்திருக்கின்ற அருமையான ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள். அடுத்த வாரம் இயேசுவின் பாடுகளை குறித்து தியானித்து அவருடைய உயிர்ப்பின் மாட்சியை கண்டு மகிழக்கூடிய மிக முக்கியமான நாட்களை எல்லாம் சிந்திப்பதற்கு முன்பாக எப்படிப்பட்ட கிறிஸ்தவ வாழ்வினை நாம் வாழ வேண்டும் என்பதை இன்றைய நாளினுடைய இறைவாக்குகள் நமக்கு தெளிவாக போதிக்கின்றன. அல்பேனிய நாட்டில் பிறந்து கொல்கத்தா மாநகரிலே வாழ்ந்த நம்முடைய வாழும் நாட்களிலே சந்தித்த வாழும் புனிதையாக இருந்தவர் இன்று அகில உலக கத்தோலிக்க திருவை முழுவதும் புனிதையாக பேறு பெற்ற நிலையில் பார்க்கப்படுகிறார். கொல்கத்தா நகர் புனித அன்னை தெரசாவினுடைய வாழ்வை இன்றைய நாளில் சற்று ஆழமாகவே சிந்தித்து பார்க்க அழைப்பு கொடுக்கிறது இன்றைய இறை வார்த்தைகள். ஏனென்றால் அவர் தன்னுடைய வாழ்வை ஒரு 4 சுவற்றுக்குள்ளே ஆசிரியையாக தொடங்குகின்றார். இந்த ஆசிரிய பணிதான் கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டது என்பதை நினைத்து அவர் சேர்ந்த அந்த சபையிலே ஒரு ஆசிரியையாக அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். அந்த பணியிலே முழுமையான நிறைவு அவருக்கு கிடைக்கவில்லை. ஏதோ நாம் அரைகுறை கிறிஸ்தவ வாழ்வுதான் வாழுகிறோம், குறிப்பாக அரைகுறை மனநிலையோடு தான் இந்த அருள் சகோதரி பணியையே நான் மேற்கொள்ளுகிறேன் என்று நினைத்தவர் கடவுளிடத்திலே ஜெபிக்கிறார். நான் நிறைவாக பணி செய்வதற்கு, ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்வு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு சூழலை எனக்கு உருவாக்கி கொடுப்பாயாக என்று அவர் ஜெபித்ததன் பலனாக கடவுள் அவருக்கு உணர்த்துகிறார், இது உனக்குரிய இடம் அல்ல, உனக்கான பணி அல்ல என்று சொல்கிறவர் கால் வித்தன்ன கால் என்று சொல்லுகிற அழைப்புக்குள் மீண்டுமான இன்னொரு அழைப்பினை கடவுள் அவருக்கு கொடுக்கிறார். அதுதான் சேரி பகுதிகளில் நடந்து சென்று எல்லா மக்களையும் தன்னோடு சேர்த்து கொண்ட இயேசுவின் பணியை இவரும் செய்ய ஆரம்பிக்கின்றார். அப்படியாக அவர் ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த மாகாணத்தில் இருந்த சாதாரண எளிய துப்புரவு பணி செய்கிற மக்களினுடைய உடையை தன்னுடைய பணி வாழ்வினுடைய உடையாக ஏற்றுக்கொண்டு அவர் பணி செய்ய ஆரம்பிக்கின்றார். நாட்களும் காலங்களும் பொழுதுகளும் கடந்து போகிற பொழுது அன்னை தெரசாவினுடைய மனம் பூரிப்பால் அக்களிப்பால் அகமகிழ்ந்து கொண்டாடுகிறது. ஏனென்றால் தான் விரும்பிய பணியை காட்டிலும் கடவுள் தனக்கு கொடுத்த பணியினை நிறைவாய் நான் செய்வதாய் உணர்கிறவர் ஒரு நிறைவான கிறிஸ்தவ வாழ்வை, இறைவன் விரும்புகின்ற வாழ்வை நான் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று அவர் மன நிறைவு காண்கிறார். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13வது இறை வார்த்தையிலே தாம் விரும்பியவரை தம்மிடம் வரவழைத்தார் என்று சொல்லுகிற இயேசுவினுடைய அந்த அழைப்பை கடவுள் தன்னை விரும்பி அழைத்ததை அவர் அங்கே உணர்கிறார். ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்துல 8ஆம் அதிகாரம் 30வது இறை வார்த்தையில தாம் முன்குறித்து வைத்தோரை கடவுள் அழைக்கின்றார். அழைத்தவர்களை ஏற்புடைய தன்மையிலே அவர் உருவாக்குகின்றார். ஏற்புடைய நிலைக்காக மாற்றப்பட்ட ஒவ்வொருவரையும் தனது மாட்சியிலே பங்கு பெற வைக்கிறார் என்ற அந்த பவுலடியாருடைய வார்த்தையை தன் வாழ்வில் கண்டுணர்ந்தவராக புனித அன்னை தெரசா இருக்கின்றார். எனவேதான் அவர் இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டிருந்த பொழுது கடவுளிடத்திலே சொல்லுகிறார், இப்போது நான் நிறைவான ஒரு வாழ்வை மேற்கொள்ளுகிறேன், அதற்காக நன்றி இறைவா என்று கடவுளை போற்றி புகழுகிறார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளினுடைய வாசகங்களை எல்லாம் நாம் சற்று ஆழமாகவும் அல்லது அழுத்தமாகவும் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த 3 வாசகங்களுமே கொடுக்கிற ஒரே ஒரு கேள்வி என்னவென்றால், நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டது? அரைகுறையானதா அல்லது நிறைவானதா? ஏனென்றால் இன்று நாம் சந்திக்கிற ஒவ்வொரு கால போராட்டங்களும் அல்லது நம்முடைய வாழ்க்கை சூழல்களும் இன்றைய நாளினுடைய வாழ்க்கை, அதாவது கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வை நாம் அரைமுறையாக வாழுகிறோமா அல்லது இறைவன் எதிர்பார்ப்பது போல ஒரு நிறைவான வாழ்வாக இருக்கிறதா என்று சிந்தித்தால் அதற்கான பதிலை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், எரேமியா நூலிலிருந்து எடுக்கப்பட்ட இந்த பகுதியிலே கடவுள் எவ்வளவு தூரம் தன் மக்களை அன்பு செய்தார் என்பதையும், எந்த அளவிற்கு நீ என் மக்கள் நான் உன் கடவுள் என்று அந்த உடன்படிக்கையின் கடவுளாக இருந்தார் என்பதையும், நீங்கள் எங்கு சென்றாலும் உங்களோடு நான் வழிநடந்து உங்களை பாதுகாக்கின்ற கடவுளாக இருக்கிறேன், நீங்கள் கூப்பிட்ட குரலுக்கு உங்களுக்கு செவிசாய்க்கும் கடவுளாக இருந்தேனே என்று சொல்லி கடவுள் தன்னை வெளிப்படுத்ததை மறந்து
அவர்கள் அத்துணை பேரும் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம். இஸ்ரேல் மக்கள் கடவுள் கொடுத்த அருள் வாழ்வை இழந்தார்கள். இரண்டாவதாக அவர்கள் கரம்பிடித்து வழிநடத்திய கடவுளை மறந்தார்கள். மூன்றாவதாக கடவுள் அவர்களுக்கு காட்டிய பேர் அன்பினை அவர்கள் பேரிழப்பாக தங்களுடைய வாழ்வில் இழந்து நின்றார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். நான்காவதாக கடவுள் கொடுத்த அந்த உடன்படிக்கை வாழ்வை அவர்கள் மீறி சென்றார்கள். எனவே இந்த பார்வையிலே நாம் சிந்திக்கிற பொழுது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஆகிய நாமும் பல நேரங்களில் இந்த எரேமியா இறைவாக்கினர் சொல்வது போல கடவுளுடைய பேரன்பை இழந்த மக்களாக அரைமுறை கிறிஸ்தவ வாழ்வு வாழ்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்கிறோம். இந்த இரண்டாம் வாசகத்திற்கு நாம் வருவதற்கு முன்பாக பிரியமானவர்களை, இந்த அரைமுறை கிறிஸ்தவ வாழ்வை நாம் மேற்கொள்வதற்கு கடவுள் நம்மை பணித்தாரா என்று சிந்தித்தால் நிச்சயமாக கிடையாது. அவர் நிறைவாக நாம் வாழ வேண்டும் என்றுதான் இஸ்ரேல் மக்களுக்கும் சரி நமக்கும் அருள் வாழ்வை கொடுக்கிறார். எப்படி என்றால் ஏசாயா புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கிறோம். புதிய ஆற்றல் பெறுவர், கழுகு போல் இரக்கம் விழித்து உயிரை செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வார் சோர்வடையார். ஆக எல்லா விதங்களிலும் இறைவன் நமக்கான ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். எனவே இறைவன் தருகிற வாழ்வு நிறைவானது. ஆக இரண்டாவதாக பார்க்கிறோம் எரேமியா புத்தகத்துல 33ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தையில, எண்ண முடியாத விண்மீன்களையும் அளக்க முடியாத கடல் மணல்களைப் போல நான் உங்களை பெருக செய்வேன் என்று கடவுள் ஆசீர்வதிக்கிறார். ஆக எத்தகைய சூழலில் நாம் நடந்தாலும், எத்தகைய கால பின்னணியில் நம்முடைய வாழ்க்கை அமைத்தாலும் இறைவன் கொடுப்பது நிறைவான வாழ்வுதான். ஆக இஸ்ரேல் மக்களை போல நாம் இழந்து நிற்கிற பொழுது இன்றைய இரண்டாம் வாசகம் நமக்கு வழிகாட்டுகிறது. எப்படி என்றால் புனித பவுலடியார் இன்றைய நாளிலே இரண்டாம் வாசகமான இந்த எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்துல மிக அழகாக சொல்லுகிறார். உங்களுக்கென்று ஒரு தலைமை குரு இருக்கிறார். அந்த தலைமை குரு உங்களுக்காகவே வழியாக தன்னை ஒப்பு கொடுத்தவர். எனவே கண்ணீர் சிந்தி அவரிடத்தை மன்றாடுகிற பொழுது, அவருக்கு நம்மை கீழ்ப்படிவர் உள்ளவராக மாற்றுகிற பொழுது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வு நிறைவை காணுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை வெளிப்படுத்துகின்றார் புனித பவுலடியார். எனவே சிந்தித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. இந்த நற்செய்திக்கு நாம் வருகிற பொழுது முதல் வாசகத்துல இழந்ததை இரண்டாம் வாசகத்திலே பெற்றுக் கொள்வதற்கான ஒரு அழைப்பு இருக்கிறது என்றால், இந்த அழைப்பு எப்படி வாழ்வாக்கப்பட வேண்டும் என்பதை தான் நற்செய்தியில் சொல்லப்படுகிறது. நற்செய்தியிலே 3 விதமான சிந்தனைகள். 1, கிரேக்கர்கள் வருகிறார்கள். 2, மானிட மகன் பேசுகிறார். 3, வானக தந்தையினுடைய வாழ்த்தொழி கொடுக்கப்படுகிறது. இந்த கிரேக்கர்களுடைய வருகை என்பது அந்த அரைகுறை மனநிலையினுடைய அடையாளம். ஏனென்றால் அவர்கள் வந்தது கேள்வி கேட்பதற்காக, அவர்கள் வந்தது இயேசுவை சோதிப்பதற்காக, அவர்கள் வந்தது இயேசுவினுடைய வார்த்தையிலே குற்றம் கண்டுபிடிப்பதற்காக. ஆக இன்றைய நாளில் நம்முடைய ஆன்மீக வாழ்வு இப்படித்தான் இருக்கிறது. என்ன செய்வார், ஏன் செய்வார், யாருக்கு செய்வார், எப்படி செய்வார் என்று இறைவன் கொடுத்த அந்த நிறைவை அரைகுறையான மனநிலையோடு கேள்வி கேட்கிற மக்களாக நாம் இருக்கிறோம். இரண்டாவது, மானிட மகன் பேசுகிறார். இயேசு அவர்களுக்கு கொடுக்கிறார், மாட்சிப்படுத்துவார். என் தந்தை என்னை அழைத்திருக்கிறார், அந்த மாட்சியிலே நான் பங்கு பெற என்னையே நான் ஒப்பு கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிற அந்த அடையாளம் நிறை வாழ்வினுடைய அடையாளம். எனவேதான் யோவான் 10:10 ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவான வாழ்வு பெறும் பொருட்டு நான் வந்துள்ளேன் என்று ஆண்டவர் இயேசு அந்த நிறைவினுடைய மகிழ்ச்சியை இன்றைய நற்செய்தியில் இரண்டாவதாக தருகிறார். மூன்றாவதாக வானக தந்தையினுடைய வாழ்த்தொழி. மாட்சிப்படுத்துவேன், இன்னும் மாட்சிப்படுத்துவேன் என்றால் தன்னுடைய மகன் அரைமுறையான வாழ்வில் இல்லாமல் தான் கொடுத்த அந்த நிறை வாழ்வை மீண்டும் நிறைவாகவே பெற்றுக் கொள்ளுகிறார் என்கிற மகிழ்ச்சியிலே அங்கே வானக தந்தை வாழ்த்தொழி கொடுக்கிறார். பிரியமானவர்களே, ஆக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 4ஆம் அதிகாரம் 15வது இறைவார்த்தை நாம் பார்ப்பது போல, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் இயேசு என்று சொல்லுகிற அந்த ஒரு பார்வையில் தான் நாம் சிந்திக்க வேண்டும். இயேசு நிறைவாக வந்தார், நிறைவாக செய்தார், நிறை வாழ்வினை நமக்கு கொடுத்தார். எனவேதான் யோவான் நற்செய்தியில 1ஆம் அதிகாரம் 16வது இறைவார்த்தை நாம் பார்க்கிறோம், அவரது நிறைவிலிருந்து நாம் நிறைவை பெற்றிருக்கிறோம். ஆனால் இந்த நிறைவை இன்றைய நாளில் நாம் சுவைக்க முடிகிறதா? அல்லது ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வு என்பது நிறைவாக வாழ்வது என்பதை, அந்த இறைவனுடைய நிறைவை பெற்றுக் கொள்வது என்பதை உணர்ந்திருக்கிறோமா என்றால் நிச்சயமாக அது இல்லை. ஏனென்றால் இந்த நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம்,
பார்ப்பது போல யார் ஒருவர் கோதுமை மணி போல மண்ணில் மடியாமல் எந்த விதமான அந்த நிறைபலனையும் பெற முடியாது. இதைத்தான் 3 விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஒருவர் எப்படி இந்த அரைகுறை கிறிஸ்தவ வாழ்வை விடலாம் என்றால் முதலில் அவர் இழக்க வேண்டும். சபையுரையாளர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையிலே இழப்பதற்கென்று ஒரு காலம் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 3:7-8 கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள மற்ற எல்லாவற்றையும் நான் குப்பை என கருதுகிறேன், அவரே ஒப்பற்ற செல்வமாக நினைக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த மனப்பான்மை தான் அன்புக்குரியவர்களே நம்முடைய அரைகுறையான இந்த கிறிஸ்தவ வாழ்வை இழக்க செய்வதற்கான அடிப்படை தத்துவம். எனவேதான் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்துல 13ஆம் அதிகாரம் 10வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், நிறைவானது வரும்போது அரைகுறையானது தானே ஒளிந்து போகும். ஆக முதலில் நாம் இழக்க வேண்டும் நம்முடைய அரைகுறை வாழ்வை. இரண்டாவதாக நாம் மடிய வேண்டும். அதாவது எப்படி என்றால் மத்தேயு 16:25 படி ஒரு மனிதர் இந்த உலகம் முழுவதையும் தமதாக்கி கொண்டால் தம் ஆன்மாவை இழந்தார், அவருக்கு என்ன பயன் என்று சொல்வது போல இந்த ஆன்மாவை இழக்கக்கூடிய காரியம் எதெல்லாம் இருக்கிறதோ அதிலிருந்து நம்மை என்ன செய்ய வேண்டும்? மடிய வைக்க வேண்டும். மூன்றாவதாக பார்க்கிறோம், தீய எண்ணம் தீய நாட்டம் இவற்றிலிருந்து நாம் விளக்கப்பட வேண்டும். இதைத்தான் கலாத்தியர்கள் எழுதிய திருமுகத்துல 5:19 எதெல்லாம் தூயாவினுடைய கனிகளுக்கு எதிராக இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் நாம் இழக்க வேண்டும். கடைசியாக நாம் பார்க்கிறோம், இந்த ஒரு அரைகுறையான கிறிஸ்தவ வாழ்வு எப்படி போகும் என்றால் துன்பங்களை ஏற்று வாழுகிற பொழுது அது நம்மை விட்டு போகும். எனவே இவ்வளவு தூரம் கடவுள் நமக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த அரைகுறையான கிறிஸ்தவ வாழ்வை நாம் போக்க வேண்டும், நீக்க வேண்டும், நம்முடைய வாழ்விலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார் என்றால் இதை எப்படி நாம் வாழ்வில் கடைபிடிக்க வேண்டும்? 3 சிந்தனைகள் தான். முதல் சிந்தனை, என் வாழ்வு நிறைவாழ்வாக இறைவன் விரும்புகிற கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க வேண்டும் என்றால் முதல் காரியம் நாம் செய்வது நற்கருணை சந்திப்பு. புனித பவுலடியார் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் நாம் பார்க்கிறோம், இறை தன்மையின் முழு நிறைவும் உடல் உருவில் தன்னை கையளித்த கிறிஸ்துவுக்குள் குடிகொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆக எப்பொழுதெல்லாம் நாம் இயேசுவை நற்கருணையில் சந்திக்க விருப்பப்படுகிறோமோ, நற்கருணை சந்திப்பு நிகழ்த்துகிறோமோ அப்பொழுதெல்லாம் இந்த நிறை வாழ்வை நாம் பெற்றுக் கொள்கிறோம். இரண்டாவது சிந்தனை, இறை வார்த்தையை எடுத்து அதை வாசிப்பது. இறை வார்த்தையை யாரெல்லாம் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கின்றோமோ அவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த நிறை வாழ்வு கொடுக்கப்படுகிறது. எப்படி என்றால் யாக்கோபு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17-18 இவ்வாறு நாம் வாசிக்கிறோம், நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரம் எல்லாம் ஒளியின் பிறப்பிடமான விண்ணக தந்தையிடமிருந்தே வருகின்றன. நாம் முதற்கனி ஆகும்படி வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். ஆக வார்த்தை கையில் வர வர நாம் நிறை வாழ்வை பெற்றுக் கொள்கிறோம். இறுதியாக அன்புக்குரியவர்களே, பாவம் நாம் செய்தோம் என்பதை ஏற்று பாவமற்ற வாழ்வை தேர்ந்தெடுப்பது. இதைத்தான் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்துல 6ஆம் அதிகாரம் 23வது இறை வார்த்தையில நாம் இவ்வாறு வாசிக்கிறோம், பாவத்துக்கு கிடைக்கும் கூலி சாவு, மாறாக கடவுள் கொடுக்கும் அருள் கொடை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலை வாழ்வு. ஆக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அரைகுறை கிறிஸ்தவ வாழ்வை விட்டுவிட்டு நிறைவான இறைவனுக்கு விருப்பம் உள்ள கிறிஸ்தவ வாழ்வு வாழ வேண்டும் என்றால் நற்கருணையை அடிக்கடி சந்திப்போம், வார்த்தையை அடிக்கடி வாசிப்போம், பாவம் நாம் செய்தோம் என்பதை அடிக்கடி நினைத்து பாவ மன்னிப்பு பெறுவோம். இந்த மூன்றையும் நம்முடைய வாழ்க்கையில ஏற்று நடக்கிற பொழுது முழுமையான நிறைவான வாழ்வினை இறைவன் கொடுக்கிறார். இதைத்தான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இவ்வாறு சொல்கிறார், அரைகுறை கிறிஸ்தவர்களாய் வாழ்வதில் திருப்தி அடையாதீர்கள், மாறாக புனித பாதையில் விடாமுயற்சியோடு நடங்கள், அப்பொழுது நிறைவான வாழ்வை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். அத்தகைய நிறைவான வாழ்வை இன்றைய நாள் சிந்தனையோடு இறைவனிடத்திலே நாம் கேட்போம். இறைவன் நிறைவாக நம்மை ஆசீர்வதித்து அவர் கொடுக்கின்ற அந்த நிறை வாழ்வை நோக்கி பயணிக்கின்ற நல்ல மனிதர்களாக, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாக நாம் வாழ தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன்.